Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ரெசிவ் மெஷினரி மேக்னீசியன்ஸோட சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம போன சாப்டர் என்ன பார்த்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு பெர்னாப்புக்கு பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பெர்னாப் வந்துட்டு அமேலியா கிட்ட நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிடுங்க, இப்படியே போச்சுன்னா உங்களோட சேஃப்டி என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அமேலியாவும் வெளியே போயிருப்பான். அங்கே வெளியே போய் பார்த்தானா அங்கே நிற்க வச்ச எல்லா காட்சுமே செத்து கிடப்பாங்க. அப்போ தான் வந்து யார் கொண்டாங்கன்னு தெரியும். அது வந்து பெலிடா வந்து எல்லாத்தையும் கொண்டு இருப்பாங்க. அதை பார்த்து அமேலியாவும் ஷாக் ஆகிருப்பா. அப்புறம் பெலிடா வந்துட்டு அமேலியாவை ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பெர்னாப்பை வந்து தோக்கடிச்சிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்னாப்பை கொல்ல போகும்போது அமேலியா வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட காசை நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்க 10,000 கோல்டு எடுத்துட்டு நீங்கள் விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு இப்போதான் அந்த ஃபீஸோட விலை வந்து 20,000 கோல்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் நம்ம போன சாப்டர் முடிச்சிருப்போம். சரி வாங்க, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் வந்துட்டு அங்கே இருக்கிற செத்து போன காட்செல்லாம் தான் காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நவுதி நம்ம ஹீரோ இருந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்தையும் காட்டுறாங்க. அதாவது இது எதுக்கு காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டான்னு சொல்கிறக்காண்டி தான் இது காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிற பூத்தொட்டியை போய் உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேலியா தான் அதை உடைச்சிருக்காங்க. இப்போ பெர்னாப் இருந்துட்டு அமேலியா கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க மை லேடி, அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலு, அவனை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான், இது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், நான் முன்னாடியே அவனை கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அவனோட மானாலாம் ஒரு அட்வான்ஸ்டு நைட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஏன்னு தெரில, அதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அமேலியாவும் இருந்துட்டு கில்சன் பெரிடியம் அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பெர்னாப் இருந்துட்டு இது வந்து நீங்கள் டியூப் டச்சு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அமேலியா இருந்துட்டு பெர்னாப்போட சட்டையை பிடிச்சி, நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன், அவர் எவ்வளோ பயங்கரமான ஆளுன்னு தெரியுமா, அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாரும் செத்தோம் அப்படின்னு சொல்கிறா. அமேலியா இருந்துட்டு, நான் ஏன் சீக்கிரட்டாக எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் டியூப்ளைன் கூட சேர்ந்தேன்னு தெரியுமா, ஏன்னா நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், அவன் வந்து என்னோட புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னான், அதுக்கு பதிலாக நான் வந்து பெரிடியமே கீழே கொண்டு வரணும்னு சொன்னான். இப்போ இங்கே நடந்தது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என் கூட பிறந்தவங்களே வந்து நீ கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா சொல்கிறா. இப்போ அமேலியா இருந்துட்டு நம்ம ஹீரோ நினச்சா சொல்கிறா, அவனுக்கு இந்த மெர்ச்சன்ட் கில்டை பற்ற விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போ அவனுக்கு அந்த அக்ரிமெண்ட் பற்றின விஷயமும் தெரிஞ்சிருக்கும், நம்ம இப்போ ஏதாச்சும் பண்ணி கில்சனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பெர்னாப்பு வந்துட்டு புரிஞ்சது மை லேடி அப்படிங்கிறான். அமேலியா இருந்துட்டு கில்சனோட பாடி கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பெர்னாப் இருந்துட்டு, நான் லைட்டான இன்ஜுரிஸை நிறைய இடத்துல கொடுத்தேன் அவன் பாடியில், அப்புறம் ஒரு ஹெவியான இன்ஜுரியை வந்து அவன் ஷோல்டரில் கொடுத்தேன், அது மட்டும் இல்லை அவன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மானாவை என்கிட்ட சண்டை போடும்போது வெளியிட்டான், அதனால் அவன் கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க மாட்டான், அவனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பெர்னாப் இருந்துட்டு, மை லேடி, நம்ம எப்படியோ அவனை கொல்ல போகிறோன்னா நம்ம எந்த ட்ரெஸ்ஸுமே விடக்கூடாது, அதனால் நம்ம லேண்ட்லேருந்து நம்ம எந்த நைட்டையுமே அனுப்ப முடியாது அப்படிங்கிறான். அமேலியா இருந்துட்டு, எனக்கு தெரியும் இந்த மாதிரி நேரத்துக்காக தான் நம்ம அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். பெர்னாப் இருந்துட்டு, நீங்கள் அவங்கள மட்டும் சொல்லலையே அப்படிங்கிறான். அமேலியா இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் அந்த வைல்டு கேட் குரூப்பை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறான். பெர்னாப் இருந்துட்டு புரிஞ்சுது அப்படிங்கிறான். இப்போ அந்த வைல்டு கேட் குரூப்பை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த குரூப்பில் வந்து அனாதைங்க, அவங்களுக்குன்னு யாருமே இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் இருக்காது, பிறக்கும் போதே டேலண்டோடு பிறக்கிறவங்க தான் இந்த குரூப்பில் இருப்பாங்க, அவங்க தான் தி வைல்டு கேட் டிராஃபிக்கர்ஸ் அப்படிங்கிறான். அந்த கூட்டத்தையே சேர்த்துங்க, யாரெல்லாம் மானாவை வச்சு சண்டை போடுறாங்களோ அந்த கூட்டத்தை சேர்த்துங்க, அவங்கள வந்து இங்கே அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா சொல்கிறா. பெர்னாப்பு வந்துட்டு ஓகே மை லேடி அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கு தான் ஒரே வழி, ரேஃபோல் கண்ட்ரிக்கு பெரிடியமுக்கும் போகிற ஒரே வழி அந்த பள்ளத்தாக்கு தான், இதுதான் நீங்கள் அவனை கொள்றதுக்கு சரியான வழி, இந்த வழி இங்கேருந்து ரொம்ப லாங்காகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேராக இருக்கிறங்காட்டி அவனால் எங்கேயும் தப்பிச்சும் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறான். பெர்னாப் இருந்துட்டு, நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அமேலியாவும் இருந்துட்டு, கில்சன் நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் இப்போ அடி வாங்க போகிற அப்படிங்கிறா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ போகிற வண்டி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் அடிப்பட்டதுக்கெல்லாம் கட்டு போட்டுட்ருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, அது உண்மையாலுமே அமேலியா தானா அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபெர்கரஸ் தான். உடனே ஃபெர்கரஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, யங் மாஸ்டர் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் டீப்பாக போகல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் ரொம்ப ஓவராக தான் போயிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் அமேலியா கிட்டேருந்து வாங்கின 20,000 கோல்டு வந்து என்னோட டெரிட்டரியோட பேஸை கட்டுறக்கு உதவியாக இருக்கும், இந்த பணத்தை வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு சேர்த்து வச்சாதான் இதெல்லாம் கிடைக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்து, என்னால் அமேலியாவை கொல்ல முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அதை கொன்ன ஒரு பெரிய வாரே வரும், அதை என்னால் தவிர்க்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் டெரிட்டரிக்கு ஒரு ரிஸ்க் வருதுன்னா அதில் எனக்கு ஒரு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்.
அது மட்டும் இல்லாமல் பெரிடியம் இப்போவே ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எப்பயுமே பார்பிஸை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் நான் இப்போ எதுவும் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆர்டிஎம் கில்டு பற்றின சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சனால அதே அமீலியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இந்த தடவை நான் அதை கரெக்டாக பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ பெலிடாக இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. பெலிடாக இருந்துட்டு இப்போ நடக்கிறதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் போகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஃபைட் பண்ணுற சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னா அங்கே வெளியே இருக்கிற காலெல்லாம் கொல்ல சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அமீலியா அவங்க ரூமை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஹாஸ்டேஜாகவும் பிடிச்சி வைக்க சொன்னீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் அதை நான் சொன்னேன் தான், ஆனால் அதை ஃபெர்கரஸ் கிட்ட தான் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு சடனாக என்னமோ ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இருமரா. ஃபெர்கரஸ் வந்துட்டு எங்கள் மாஸ்டர் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ வாயிலேருந்து ரத்தமாக வந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை வந்து நான் தேடுக்கோர் யூஸ் பண்ணங்காட்டி தான் இந்த பிரச்சனை. போன தடவை இது பரவாயில்ல, ஆனால் எப்போ பார்த்தாலும் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இது எனக்கு பெரிய ட்ரபிளாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மானாவை சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ண வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பார்த்தா பெலிடாக இருந்துட்டு சடனாக நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறாங்க. பெலிடாக இருந்துட்டு அவங்க ஃப்ளோ ஆஃப் மானாவில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியாட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நம்ம ஹீரோட கையில் சட்டுன்னு குத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சது இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு லைட்டா வலி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வெளியில ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு என்னோட அடைச்சிருந்த மானா ரோட்ல இப்போ லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மெத்தடை பண்ணணும்னா அவங்களுக்கு டீப்பான நாலேஜ் இருக்கணும் மானாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு பெலிடா நார்மலான மெய்டு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்தப்பவே நான் கண்டுபிடிச்சேன் நார்மலான மெய்டு கிடையாதுன்ட்டு. ஆனால் யார் இவங்க இப்படி ஒரு ஸ்கில்டான பர்சன் எதுக்காக பெரிடியமில் ஒர்க் பண்ணணும் ஹெட் மெய்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இது நல்லது தான். என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்டான பர்சனை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னா இப்போ நடந்தது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ பெலிடா இருந்துட்டு நான் உங்களை எப்பயுமே நம்புவேன், ஏன்னா நான் உங்களை அளவு கடந்து நம்பிக்கை வச்சிருக்கேன் உங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ப்ளீஸ் எங்கிட்ட சொல்லுங்கள், எதுக்காக லேடி அமீலியா கிட்ட இருந்து இவ்வளோ மணியும் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும், ஆனால் எனக்கு அமீலியா ஒன்று தான் ரிச்சஸ்டான பர்சன் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே பெலிடாவும் ஃபெர்கரஸ் ஆச்சரியமாயிடுறாங்க. அட இதுக்காடா இவ்வளோத்தையும் பண்ண அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கு பெலிடா இருந்துட்டு இந்த ரீசனுக்காக தான் நீங்கள் எங்கேஜ்மெண்ட் வேணாம்னு சொன்னீங்களா, இது மட்டும் கவுண்ட் ரேஃபோல்டுக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும் அமீலியா அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ நம்பறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பெலிடா வந்துட்டு ஆமா நான் உங்களை நம்புறேன், ஆனா அட்லீஸ்ட் நீங்க என்கிட்டயாச்சும் சொல்லணும், ஏன்னா அவங்க கூட ரிஸ்க் எடுத்து நான் வந்திருக்கேன், அட்லீஸ்ட் நீங்க இந்த பணத்தை எதுக்காக யூஸ் பண்ண போறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா யோசிச்சுட்டு தி ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்ட்னு சொல்றான். அது கேட்டோடனே அமீலியாக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாயிருது. ஏன்னா அங்க எக்கச்சக்கமான பீஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும். அங்க இடத்த காட்டுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்ட்ல நான் கடந்து புடிக்க போறேன் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஃபெர்கரஸ் வந்துட்டு யங் மாஸ்டர் அது உங்களால கண்டிப்பா முடியாது, அதை முன்னாடியே உங்க தாத்தா எல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃபெர்கரஸ் நான் உங்ககிட்ட கேஸ்டலுக்கு வரக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஃபெர்கரஸ் வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. ஃபெர்கரஸ் வந்துட்டு எஸ் நீங்க கண்டுபிடிக்க சொன்ன வேண்டியவரோட லொகேஷன் வந்து இங்கே தான் இருக்கு, நீங்க கண்டிப்பா சொல்றீங்கன்னா அது இவருதானா, வேணா இவரோட கண்டிஷன் கொஞ்சம். நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அங்கதான் போய் ஆகணும் அப்படிங்கிறான். அதுக்கு பெலிடா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும், இந்த கண்டிஷனை வச்சுட்டு உங்களை எங்கேயுமே அனுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பெலிடா நீ என்ன ஈஸியா நினைச்சிட்டு இருக்கியா அமீலியாவை, நம்ம இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா நம்மளை போக விட்டுறவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு கண்டிப்பா தெரியும் அவளோட பர்சனாலிட்டி பத்தி, அவனால எவ்வளவு முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு கொள்ளதான் பாப்பா அப்படிங்கிறான். அதுக்கு பெலிடா இருந்துட்டு யங் மாஸ்டர் நான் இருக்கேன், நானும் ஃபைட்டிங்லாம் நல்லா பண்ணுவேன், அப்புறம் ஓல்டுமன் ஃபெர்கரஸும் இருக்காரு, அவரும் ஒரு நைட்டு தான், உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் உங்களால சண்டை போட முடியும் தான், ஆனா உங்க ரோல் அது இல்லையே, நீங்க வேற ஃபீல்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு வேன்கார்டு தான் வேணும் அப்படிங்கிறான். அதனாலதான் அவரை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். இப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு வீடு முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கதவை தட்டுறான். பெலிடா இருந்துட்டு இந்த ஹவுஸ் வந்து யாரோ விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபெர்கரஸ் வந்துட்டு இந்த அட்ரஸ் இதுதான் கரெக்ட் தான் அப்படிங்கிறான். இப்போ பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஒரு வயசானவர் வராரு. அவர் வந்துட்டு யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இவங்கெல்லாம் இருந்துட்டு யாரா இவரு இவ்வளவு வயசானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. வெளியில இருந்துட்டு யங் மாஸ்டர் நீங்க கண்டிப்பா சொல்றீங்களா அது இவரு தானா, இவரை பார்த்தா ஃபைட் பண்ற கண்டிஷன்லயே இல்லையே, நம்மளே தனியா சர்வே பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இது இவரு தான் அப்படின்னு சொல்றான். அவரும் அப்படியே பொறுமையா நின்று பாத்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு யங் நோபல் என்ன போர் அடிக்குது வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன டைமை வேஸ்ட் பண்ணாமல் வெளியே போ அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நில்லுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவரை பார்த்து வெயிட் பண்ணுங்க எக்ஸ் கேப்டன் ஆஃப் த ராட்டடாஸ்க் மெர்சனரிஸ் கில்லியன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவர் வந்துட்டு இவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை திரும்பி அப்படியே பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உங்களே பார்க்கறதுக்கு தான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறான்.
ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அப்புறம் மாங்கா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.